போரினால் வந்து எந்த விதமான பலனும் யாருக்கும் ஏற்பட போவதில்லை. லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் இன்னுயிரை இழக்கக்கூடிய நிலை தான் ஈரான்லேயும் இஸ்ரேல்லையும் 2 பக்கமும். நேற்று ஒரு குழந்தையினுடைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தை ஸ்டாப் த வார்ன்னு சொல்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு புரியுது. ஆனால் அந்த குழந்தையினுடைய கண்களில் அந்தளவுக்கு அந்த போரின் தாக்கம் தெரியுது. இதை வந்து பார்க்கக்கூடிய மனிதநேயர்கள் இந்த மாதிரியான ஒரு போர் வெறியை தடுத்து நிறுத்தி இந்த போரை நிறுத்த வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய வேண்டுகோள். லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்தியர்கள் நீங்கள் வந்து கல்ஃபில் இருக்காங்க, ஜிஇசியில் இருக்காங்க, சவுதியில் இருக்காங்க, குவைத்தில் இருக்காங்க, ஏமனில் இருக்காங்க, கத்தாரில் இருக்காங்க, யுஏஇயில் இருக்காங்க. இத்தனை பேரும் அதே நேரத்தில் இஸ்ரேலில் இருக்காங்க, ஈரான்லேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இத்தனை பேர் இந்தியர்களுக்கும் நம்மளுக்கு நம்ம நாட்டில் போக்குவரத்துக்கு பிரச்சனையாக இருக்குது, ஆயில் பிரச்சனை இருக்குது, பெட்ரோலியம் குரூடு வர்றதில் சப்ளையில் பிரச்சனை இருக்குது. இதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார விளைவுகள் அதிகமாக இருக்குது. இது அவர்களுக்கு உயிரிழப்பு, பொருளாதார இழப்பு, நம்மளுக்கு பொருளாதார இழப்பு. அதே நேரத்தில் நம்ம மக்கள் வந்து சேஃபாக வாழணும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்தியா வந்து இந்த போரை நிறுத்துவதற்கு முயற்சி எடுக்கணும். இந்திய பிரதமருக்கு ட்ரம்ப்புக்கிட்ட செல்வாக்கு இருக்குதுன்னு அவர் தான் சொல்கிறாரு. ரஷ்யன் பிரசிடெண்ட்கிட்ட செல்வாக்கு இருக்குதுன்னு அவர் தான் சொல்கிறாரு. சைனா பிரசிடெண்ட்டை போய் நேரடியாக பார்த்துருக்காரு, செல்வாக்கு இருக்குது. இப்போ இத்தனை செல்வாக்கு இப்போ நெட்டன்யாஹுகிட்ட போய் இப்போ தான் அவார்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்போ ஏன் வந்து இந்திய பிரதமர் வந்து தலையிட்டு போரை நிறுத்த மாட்டுறாரு? ஏன் நிறுத்த மாட்டுறாரு? போரை நிறுத்தி இதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார விளைவுகள் இருந்தாவது மக்களை 80% இந்துக்களை காப்பாற்றலாம்ல. 80% இந்துக்கள் தானே அஃபெக்ட் பண்ணுறாங்க. பெட்ரோல் டீசல் விலை கூடுனா, அதனால் ஏற்படக்கூடிய லாஜிஸ்டிக் காஸ்ட் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கூடுச்சுன்னா, அதனால் ஏற்படக்கூடிய விலைவாசி, அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம், கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸு, கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிஷிட்டு, ரூபாயுடைய மதிப்பிழப்பு, இத்தனையும் நிறுத்தலாம். நான் என்ன பண்ணலாம்? கட்டிப்பிடி வைத்தியம் பார்த்த மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? தனக்கு ட்ரம்ப்பை சொன்னால் ட்ரம்ப்பும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சொன்னாங்களா இல்லையா? நெட்டன்யாஹு க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஈரானும் உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரஷ்ய அதிபர் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ இதெல்லாம் சைனா அதிபரும் உங்களுக்கு ஃப்ரெண்டு. எல்லார்கிட்டையும் பேச வேண்டியதானே? ஃபோன் எடுத்து, ஹலோ மிஸ்டர் ட்ரம்ப், ப்ளீஸ் ஸ்டாப் த வார், நாங்கள்லாம் பாதிக்கப்படுறோம், எங்கள் எல்லாம் கொஞ்சம் நிறுத்தியா, வாரம் நிறுத்தியா, பேச்சுவார்த்தையில் வாங்கயா அப்படின்னு சொல்லலாம்ல. எல்லாரோடையும் போய் கட்டிப்பிடிச்சி வைத்தியம் பண்ணுறீங்கள, அப்போ உனக்கு என்ன மதிப்பு இருக்குது? சும்மா இப்போ படத்துக்காக ஃபோட்டோக்காக போஸ்ட் கொடுத்தீங்களா? ரியலாக உங்களுக்கு மதிப்பு இல்லை, உங்களை யாரும் மதிக்கிறதில்ல. அப்போ இந்தியாவுன்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை, சைனாவுக்கு அடுத்து வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரம் கொண்ட நாட்டை, ஒரு விஸ்வகுருவை மதிக்க மாட்டான் அப்படின்னா அப்போ எப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்க? இந்த போரை நிறுத்தணுமா இல்லையா? இப்போ வடகொரியா உள்ளே வருது. வடகொரியா வந்து என்ன சொல்கிறான்? எங்கள் வடகொரியன்ஸுக்கு ஆபத்து நேர்ந்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், we will enter into the war சொல்கிறானா? ஈரான் வந்து 9 வடகொரியாவுக்கு சமானம், 9-10 வடகொரியாவுக்கு சமானம் சொன்னார் அவர் நெட்டன்யாஹு. அப்போ வடகொரியா உள்ளே வந்தான்னா போருடைய தன்மை விரிவடையும். ரஷ்யா என்ன சொல்கிறாங்க? ரஷ்யா நான் வந்து வார நிறுத்தி இல்லைன்னா நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன், நான் நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்லாம் நான் வந்து ஐ வில் டேக் த கண்ட்ரோல், இல்லைன்னா ஏதாவது வந்துடும் அப்படின்னு ரஷ்யா தலையிடுது. 2வது. 3வது, சைனா ஆல்ரெடி 17 ஏர்க்ராஃப்டில் ஆயுதங்களை அனுப்பியாச்சு. அப்போ இது வந்து குளோபலைஸ்டு வாராக மாறுச்சுன்னா ஒட்டுமொத்த உலகத்திற்குமே இது பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ இந்த பாதிப்பு யாருனால் வந்தது? நெட்டன்யாஹு என்ற ஒரு தனி மனிதனுடைய வெறியினால், அதிகார வெறியினால், எல்லைகளை விரிவாக்கக்கூடிய வெறியினால் வந்த போர் தான் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மூலமாக ட்ரம்ப்பை வந்து களத்தில் இறக்கி ட்ரம்ப்பை இதில் இன்வால்வ் பண்ணி இன்றைக்கி அமெரிக்கா மக்களையுமே வந்து, அமெரிக்காவில் நம்ம இந்தியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க? அப்போ அவர்களுக்கெல்லாம் எதிர்காலம் எப்படி இருக்கும்? அப்போ அவர்களது எதிர்காலம் பாதிக்கக்கூடிய அளவில், அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீக்காகிற அளவில் இன்றைக்கி காங்கிரஸும் டெமோக்ராட்டையும் ரிப்பப்ளிகன்ஸும் இன்றைக்கி ட்ரம்ப்பை எதிர்க்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி போயிருக்கு. $50 பில்லியன்
இந்த போருக்காக அலாட் பண்ண சொல்கிறாரு ட்ரம்ப்பு. இன்றைக்கி காங்கிரஸ் அதை அப்ரூவ் பண்ணுமா இல்லையான்னு தெரியாது. அப்ரூவ் பண்ணலைன்னா கூட இவர் அப்ரூவ் பண்ணுவார், பிரசிடெண்ட்டு தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி. அப்போ இந்த போர் தொடர்ந்தால், இந்த போரினால் ஏற்படக்கூடிய இழப்பு, ஈரான் வந்து முடிவு பண்ணிட்டாங்க, எங்களுடைய சுப்ரீம் லீடரை இழந்தாச்சு, நீ நாங்களே செத்தாலும் பரவாயில்லன்னு இறங்கி அடிச்சிட்ருக்கான் ஈரான். அப்போ ஈரானை அமைதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் வடகொரியாவுக்கும் தான் ஈரானை அமைதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்தியா வந்து சைடு எடுத்ததுனால, அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் சைடு எடுத்ததுனால இந்தியா பேச்சை கேட்க மாட்டாங்க அவங்க. அப்போ இந்தியா வந்து லாஸ்ட் த குளோபல் சவுத் லீடர்ஷிப் பொசிஷன். நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், குளோபல் சவுத் லீடர்ஷிப் பொசிஷனை யூ லாஸ்ட் பிகாஸ் யூ டேக்கன் த சைடு வித் அமெரிக்கன். யூ லாஸ்ட் தி ஃபாரின் பாலிசி, யூ காம்ப்ரமைஸ் தி ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி by aligning, by siding with slave tariff with USA. அப்போ இத்தனையும் பண்ணிவிட்டு ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்போ ஒரு எதுவுமே இல்லை, ஒரு வார் நடக்குது, இத்தனை லட்சக்கணக்கான இந்தியர்கள் வந்து இந்த நாடுகளில் இருக்காங்க, அவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது? வடகொரியனுக்கு ஆபத்து இருந்தால் நான் போரில் தலையிடுவேன், வடகொரிய அதிபர் சொல்கிறார். அமெரிக்கன்ஸுக்கு ஏதாவது நடந்தால் அமெரிக்கா சும்மா விடாது, நொறுக்கி அள்ளிடும் சொல்கிறாரு அமெரிக்கன் அதிபர். இஸ்ரேலேட்ஸுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நாங்கள் இஸ்ரேல் சும்மா இருக்க மாட்டோம், அடுத்த தலைவரையும் கொல்லுவோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் இந்தியர்களுக்கு ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணுறது? நம்மளுக்கு ஆளே இல்லை, நம்மளை காப்பாற்றுறதுக்கு நாதியே இல்லைன்ற நிலைமை இருக்கிறது. அப்போ இவ்வளவு நாடுகளுக்கு சென்று ஒவ்வொரு தலைவர்களையும் கட்டிப்பிடித்து நீங்கள் பேசியது என்ன? நீ பேசுனது அவனுக்கு புரிஞ்சிருக்காது, அவன் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அப்போ என்ன ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்தியில் பேசி. அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் பேசினாதாவது அவங்களுக்கு புரிஞ்சாவது வந்துருக்கும், ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பாக வந்துருக்கும். இந்தியில் பேசுகிறேன்னு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழில் பேசினா தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி தமிழில் இங்கிலீஷில் பேசுகிறீங்களா, இங்கிலீஷில் பேசினா தான் ஜெயிக்க முடியும்னு. இந்தியில் பேசினா கதை நடக்காது, இந்தியில் பேசினா இவங்க ரொம்ப எதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ தமிழில் பேச வச்சோம்ல. நீ இப்போ வெளிநாட்டுக்கு போயாவது இங்கிலீஷில் பேசியிருக்கலாம்ல, அட்லீஸ்ட் ஒரு கனெக்டிவிட்டியாவது ஏற்பட்டுருக்கும்ல உலக தலைவர்கள் மத்தியில். நீ இந்தியில் பேசுனா, நீ ஃபோன் அடித்தாலே இவன் இந்தியில் பேசுவார், நம்மளுக்கு ஒன்றும் புரியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அது யூ வில் நெவர் கெட் அ இம்பார்ட்டன்ஸ். த வே இன் விச் யூ ட்ரீட் அதர் பீப்புள் இன் இந்தியா, those who do not know Hindi, you are treating like illiterates. அது மாதிரி தான் ஒன்றே ட்ரீட் பண்ணுவாங்க. இங்கே இங்கிலீஷ் பேச தெரியாத ஒரு பிரதமரை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? இப்போ உன்னை இல்லிட்ரேட்டாக தான் ட்ரீட் பண்ணுவான். அப்போ எப்படிப்பட்ட ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பு ஒரு தலைவராக இருக்கிறவருக்கு தேவை என்பதை இன்றைக்கி இந்தியா உணர்ந்திருக்க வேண்டும். ஓகே, இல்லைன்னா இந்தியர்களுக்கான ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அந்த நாட்டுக்கு தான் ஆதரவாக இருக்கணும். அமெரிக்காவில் இருக்க இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு தான் ஆதரவாக இருக்கணும். குவைத்தில் இருக்கவங்க, சவுதி அரேபியாவில் இருக்கவங்க, ஜிஇசியில் இருக்கவங்க, கத்தாரில் இருக்க இந்தியர்கள் அந்தந்த நாட்டுக்கு தான் ஆதரவாக இருக்கணும். நம்ம வந்து ஓவராலாக வி ஆர் கிரிட்டிசைசிங் இதை கரண்ட் சுச்சுவேஷன், யார் பக்கம் ரைட்டு யார் பக்கம் தப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் போரினால் வந்து எந்த விதமான சமாதானமும் ஏற்படாது, போரினால் வளர்ச்சி வராது, போரினால் அழிவு தான் வரும் என்பது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்தும் இந்த போர் தொடர்ந்துகிறது என்று சொன்னால் அது வந்து அந்தந்த நாடுனுடைய அதிகார பசி, இயற்கை வளங்களை கொள்ளையெடுக்கக்கூடிய வெறி, ஆயிலு, கோல்டு, தாது மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸு, ரேர் எர்த் மினரல்ஸை கொள்ளையடிக்கக்கூடிய அதிகார பசி, இந்த பசியின் காரணமாக லட்சக்கணக்கான மக்களின் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இது வந்து நிறுத்தப்பட வேண்டும். ப்ரொலாங்டு வாரை தான் போகும் போல் தெரியுது. ப்ரொலாங்டு வாரினால் யாருக்கு எந்த பலனும் கிடையாது. வார் இல்லாத போர் இல்லாத உலகம் உருவாகணும் அப்படின்றது தான் நமக்கு ஜீசஸும் அல்லாவும் புத்தரும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த அன்பு நெறி, ஸ்பிரிச்சுவல் பாலிட்டிக்ஸ். அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் அன்பு நெறியை இவங்க எல்லாரும் விட்டுட்டு ஆயுதங்களை தூக்கிட்டு மிசைல்ஸை வச்சுக்கிட்டு நியூக்ளியர் வெப்பனை வச்சுக்கிட்டு சண்டை போடுறதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்பதை அவங்க உணர வைக்கக்கூடிய இடத்துல ஒரு
வல்லமையுள்ள ஒரு தலைவர்கள், உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கி இல்லையே அப்படின்னு நினச்சினா இன்றைக்கி நமக்கு வருத்தமாக இருக்குது.